வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றதும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ப்ரியராகவே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வித் எப்போ இருந்து வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்றத பற்றியும் வந்து எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபீஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அல்லது வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து டான்செட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் A to Z எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம தொடர்ந்து 5 வருஷமாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய விஷயங்களோட வந்து நம்ம இதை அணுகிறதுனால வந்து நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கலையோ நிச்சயமாக நம்மளோட சேனல் மூலமாக நம்ம மூலமாக வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து தெளிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிங்க. டான்செட் 2025 சீட்டா பிஜிக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றது இங்கே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. அதாவது எம்சிஏ, எம்பிஏ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி மார்ச் மாதம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏக்கும், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டைமிங் அப்படின்றதும் வந்து நம்ம அடுத்தடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா வந்து 500 ருபீஸ் வந்து பே பண்ணால் போதும். அதர் தென் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, அதாவது வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி இவங்க எல்லாருமே வந்து எம்சிஏ, எம்பிஏக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். அதே சமயம் சீட்டா பிஜி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது வந்து 972 ரூபா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கும், அதர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1944 ரூபாய் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத வந்து இது நியூஸ் பேப்பர் ஏடாக வந்திருக்கும். இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் 24 ஜனவரியிலிருந்து 21 பிப்ரவரி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பிப்ரவரி 21 அப்புறம் ஒரு 1 or 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து பண்ணிடுங்க, முக்கியமானது கூட. அதே மாதிரி எம்சிஏ, எம்பிஏ வந்து 22 மார்ச் அப்படின்றது பார்த்தோம். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்நூன் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிஏ எக்ஸாமும், ஆஃப்டர்நூன் வந்து எம்பிஏ எக்ஸாமும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டைமிங் அப்படின்றது உள்ள இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருந்தால் அதில் இருக்கும். அதில் வந்து நம்ம பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டான்செட் எக்ஸாம் எம்சிஏ, எம்பிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 22ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்குது. சீட்டா பிஜி பொறுத்த வரைக்கும் வந்து 23ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து நடக்குது. ஸோ இது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வந்து தெரிஞ்சிட்டது. அடுத்தது வந்து எக்ஸாம் ஃபீஸ், இது ஆல்ரெடி அதில் பார்த்ததே தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், இதில் தான் வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே 1 by 1 பாயிண்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். இது என்ன ப்ரோக்ராமுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏக்காக டான்செட் எக்ஸாம் அப்படின்றது நடக்குது. சீட்டா பிஜி செப்பரேட்டாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டான்செட் எக்ஸாம் மூலிமா எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அது போக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டியூஷன் எதாக இருந்தாலும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இது எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதாவது டான்செட் எக்ஸாம் எழுதி டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம். ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்காக. இது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, மெரிட் பேஸில் எல்லா காலேஜஸ்லையுமே வந்து இவ்வளோ சீட்ஸ், அதாவது 50% ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது டான்செட்டுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான காம்படிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதே சமயம் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்துன்னா கடைசி 5 இயர்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியில் வருவீங்க. அதே சமயம் கோட்டா சிஸ்டம்னு வரும்போது ஓசி கோட்டாவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வெளி ஸ்டேட்லேருந்து வர்றீங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டி என்ன இதாக இருந்தாலும்
இங்கே வந்து உள்ள வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டான்செட் எக்ஸாம் எழுதி இந்த கவுன்சிலிங்க்கு வர்றீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி மினிமம் 5 வருஷம், கடைசி 5 வருஷம் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருக்கணும். அடுத்தது எம்பிஏவுக்கான எலிஜிபிலிட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள். எனி யூஜி டிகிரி வித் 50% அண்ட் எபோவ். அதே சமயம் நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் வர்றீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா வந்து 45% அண்ட் எபோவ் இருந்தாவே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துடும். எனி யூஜி டிகிரி 10th + 12, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கலாம், பிஆர்க்கு எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டரேட்டரி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு வந்துடும். அதே சமயம் எம்சிஏவாக இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூஜி டிகிரி என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏவாக இருக்கணும், அல்லது பிஎஸ்சியாக இருக்கணும், அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து வந்துடுவீங்க. இல்லை நான் வந்து பிசிஏவோ பிஎஸ்சியோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடானது எதுவுமே படிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 12th வந்து மேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எம்சிஏக்கு வந்து வரும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டர்ன், இயர் ஆஃப் பேட்டர்ன்லாம் எம்சிஏ எம்பிஏ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் வந்து வராது. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நம்ம செப்பரேட்டாக எலிஜிபிலிட்டியில் ஒரு வீடியோவாக போடுவோம், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். டேட் இதே தான், டைம் மட்டும் நம்ம அது சொல்லாமல் இருந்து டைம் கொடுத்துட்டாங்க. எம்சிஏக்கு காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், எம்பிஏ அப்படின்னா மதியானம் 2:30லேருந்து 4:30 வரைக்கும்ங்கிறதா டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே நாளில் தான் வருது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிட்டிஸ், எந்தெந்த சிட்டிஸில் நடக்குது. லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா இந்த 15 சிட்டிஸில் நடந்தது. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், விழுப்புரம், பர்கூர், இங்கெல்லாம் வந்து நடக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணாமல் விட்டீங்க, அதை டவுன்லோட் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த டைம் முடிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷன் அப்படின்றத ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க. அதை வச்சு இந்த செக்ரட்டரி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25ங்கிற அட்ரஸுக்கு டிடி 354 ரூபாய் டிடி எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருந்தாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்கோர் கார்டு தொலைஞ்சிருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து நான் ஃபர்தராக வந்து ஸ்கோர் கார்டு, டான்செட், ஹால் டிக்கெட் மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து போய் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து 5 டிவிஷன் அப்படின்றது அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி எம்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டிவிஷனாக இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 4 ஆன்சர் தப்பாக எழுதிட்டிங்கன்னா 1 மார்க் அப்படின்றது வந்து மைனஸ் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மார்க் அப்படின்றது தான் எம்பிஏக்கும். எம்சிஏனா ஒரு 70 அப்படின்றத ஃபஸ்ட் மார்க்கே இருக்கும். ஸோ எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இது மூலிமா வந்து புரிஞ்சுக்கலாம். பட் தெளிவாக உட்காந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல காலேஜுக்கு வந்து போவீங்க. இந்த காலேஜ் தான் இந்த காலேஜ் தான் வந்து 1-2 காலேஜ் வந்து நீங்கள் போவீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நல்லா படிக்கிறவங்களுக்கு, எஃபர்ட் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படின்றது வந்து நிச்சயமாக வரும். ஸோ ஆன்சர் ஷீட் ஹேண்ட்லிங் பற்றி வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். லாஸ்ட் டேட் இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஸ்காலர்ஷிப் பற்றியும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம செப்பரேட்டாக சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சருங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பேலன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம்சிஏவாக இருந்தாலும் சரி, எம்பிஏவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போதைக்கான தகவல் அப்படின்றது இதுதான். ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறது 24ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 19ஆம் தேதியிலிருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் க்ளியராகவே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, அல்லது வந்து இது போக ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் வந்து இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பேசுகிறேன். தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள்.